நெல்லுங்க மிஸ். கார்ல தான் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. கிளாஸ் ரூம்காவது என் கூட சேர்ந்து வாங்க மிஸ். சரி வா போலாம். காவேரி, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அம்மு, நீ கிளாஸ்க்கு போ, நான் வரேன். ஓகே போ. சொல்லுங்க மேம். நான் 2-3 நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு மேம், சொல்லுங்க. இப்ப போனாலே உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் காவேரி, ஆமா, அந்த ஒரு குழந்தை மேல மட்டும் ரொம்ப கேரிங்காவும் அவ கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதாவும் எனக்கு தோணுது காவேரி. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேம். நான் எந்த ஒரு விஷயத்தையும் விசாரிக்காம யார்கிட்டயும் பேச மாட்டேன் காவேரி. நான் இத பத்தி 2-3 டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் கூட கேட்டேன். அவங்களும் இப்படிதான் ஃபீல் பண்றதா சொன்னாங்க. எல்லா டீச்சர்ஸ்க்குமே கிளாஸ்ல ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஆனா நீங்க குழந்தைகிட்ட பழகுறதும் அவ மேல அக்கறை எடுத்துக்கிறதும் அதை தாண்டின ஒரு விஷயமா இருக்கு. இங்க பாருங்க காவேரி, ஆஸ் அ டீச்சரா நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஒரு கிளாஸ்ல 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்போ, ஆனா நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மட்டும் நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கிறதும் மத்த பேரண்ட்ஸ்க்குலாம் தெரிய வந்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது காவேரி. ஒரு டீச்சர்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டீல் பண்றீங்களோ அதே மாதிரி தான் அந்த காவேரியை ட்ரீட் பண்ணுங்க. கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, யூ கேன் கோ காவேரி. ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாரும் உங்க நோட் புக்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே மிஸ். ஆஸ் அ டீச்சரா நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டீல் பண்றீங்களோ அதே மாதிரி தான் அந்த காவேரியை ட்ரீட் பண்ணுங்க. கிளாஸ்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸை விட அம்மா கிட்ட நான் ரொம்ப கேரிங்கா இருக்கேன்னு பிரின்சிபல் சொல்றாங்கன்னா நான் எனக்கே தெரியாம ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் இவ்வளவு தூரம் சொல்றதுக்காகவாவது நம்ம இனி ஸ்கூல்ல அம்மா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம நாம இவகிட்ட இவ்ளோ க்ளோஸா இருக்கிறதுனாலதான் அவ அப்பாவும் லிமிட்டை தாண்டி நடந்துக்கிறாரு, ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. பிரின்சிபல் சொல்ற மாதிரி இனி அம்மு கூட ஓவரா அட்டாச் ஆகாம மத்த குழந்தைங்க மாதிரியே அவளையும் ட்ரீட் பண்ணா ஸ்கூல்லயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராம இருக்கும், அவங்க அப்பாவாலையும் இனி எனக்கு எந்த தொல்லையும் வராம இருக்கும். மேடம் வாங்க. நம்ம லஞ்ச் டைம்ல அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் மிஸ். அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவளை எனக்கு ரொம்ப தேடுது மிஸ். அப்புறமா ஃபோன் பண்ணி பேசலாமா? கிளாஸ் டைம்ல நீ கேக்குற விஷயமா இது? உன்னை போர்ட்ல பார்த்து அதுல எழுதி இருக்கிறத காப்பி பண்ண சொன்னேன். எல்லாரும் ஒழுங்கா எழுதிட்டு இருக்காங்கல்ல, நீ எழுதி முடி. ஓகே மிஸ். மிஸ், மிஸ், மிஸ். நெக்ஸ்ட்.
அம்மு ம், போய் பெஞ்ச்ல உட்காந்து சாப்பிடு. ஏன் மிஸ்? நான் தினமும் உங்க கூட தானே உட்காந்து சாப்பிடுவேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பெஞ்ச்ல தானே உட்காந்து சாப்பிடுறாங்க. நீ மட்டும் என்ன இங்க வந்து உட்காந்து சாப்பிடுற? போய் உன் இடத்துல உட்காந்து சாப்பிடு. நான் உங்க டேபிள்ல சிந்திடுவேன்னு பயப்படுறீங்களா? நான் லஞ்ச் டவல் விரிச்சு சிந்தாம நீட்டா சாப்பிடுறேன் மிஸ். நீ இங்க டீச்சரா, நான் டீச்சரா? நான் என்ன சொல்றேனோ நீ அதை கேளு. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றத கேக்குறாங்கல்ல, நீ மட்டும் என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தது தப்பா போச்சு. இங்க பாரு, இங்க எனக்கு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படியோ அதே மாதிரிதான் நீயும். நான் என்ன சொல்றேனோ அது மத்தவங்க எல்லாம் ஒபே பண்றாங்கல்ல, அதே மாதிரி நீயும் கேட்கணும். போ, போய் பிளேஸ்ல உட்காரு போ. ஓகே மிஸ். மிஸ், போலாமா மிஸ்? நீ எங்க வர? நான் உங்க கூட உங்க வீட்டுக்கு வரேன் மிஸ். அம்மு, அன்னைக்கு ஏதோ 2 நாள் லீவுன்னு நீ வீட்டுக்கு வந்த, அப்புறம் என் பர்த்டே பார்ட்டின்னு வந்த, இன்னைக்கு திரும்பவும் வரேங்கிற. உனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்குல்ல, ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போய் ஹோம்வொர்க் பண்ற வழிய பாரு. நான் ஹோம்வொர்க்க உங்க வீட்ல வந்து பண்றேன் மிஸ். டவுட் இருந்தா கூட நீங்க எனக்கு சொல்லி தருவீங்கல்ல? உனக்கு டவுட் இருந்தா உங்க வீட்ல உங்க அப்பா கிட்ட கேளு, அவரு சொல்லி தருவாரு. நீ பாட்டுக்கு என் கூட வீட்டுக்கு வந்துட்டா உங்க அப்பா உன்னை இங்க வந்து தேடிட்டு இருக்க மாட்டாரா? இல்ல மிஸ், எங்க அப்பா வந்து இது பாரு, மதியம் தானே சொன்ன நான் சொல்றதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசாதேன்னு. உனக்கும் உங்க அப்பாவுக்கும் நான் உன் டீச்சருங்கிறத ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் போல இருக்கு. காலையில எங்க அப்பா உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணதுனால தானே இன்னைக்கு என்கிட்ட ஒழுங்காவே பேசல. ஒன்னா உட்காந்து சாப்பிடாம இப்ப உங்க வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல? அப்பாக்கு பதிலா நான் வேணா உங்ககிட்ட சாரி கேக்குறேன் மிஸ். வீட்டுக்கு போய் எங்க அப்பாக்கு 2 அடி கொடுக்கறேன். உங்களை டீஸ் பண்ணவோ இரிட்டேட் பண்ணவோ கோவப்படுத்தவோ கூடாதுன்னு நான் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன். என்னையும் உங்க கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மிஸ். நான் உங்க கூடவே வரேன். இங்க பாரு அம்மு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்கூல் டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ நான் அப்படிதான் உன்கிட்ட நடந்துக்கிறேன். இனிமேலும் அப்படிதான் நடந்துக்க போறேன். இதுல உன்னை என் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அம்மு. எப்படியும் அப்பா உன்னை பிக்கப் பண்ண வந்துருவாரு. அவர் கூட கிளம்பி உங்க வீட்டுக்கு போகணும், சரியா? ஸ்கூல் முடிஞ்சு இங்க வரேன்னு தான் சொல்லியிருந்தா. இல்ல, நான் அம்முவை கூட்டிட்டு வரல. இவரோட பொண்ணு என் கிளாஸ்ல தான் படிக்கிறா. ஸ்கூல் விட்டு அவளை கூட்டிட்டு வரதுக்கு இவருக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்ப வந்து பார்த்தா அவளை காணோம். எல்லா குழந்தைங்களும் போய்கிட்டு இருக்கு, இந்த குழந்தை மட்டும் இங்க நிக்குதுன்னு நானும் அதை பார்த்தேன் மேடம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கார்ல யாரோ வந்து குழந்தைய கூட்டு போயிட்டாங்க மேடம்.